உண்ணாவிரதத்தை முன்னெடுத்து வந்த 13 தமிழ் அரசியல் கைதிகள் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது அவர்களை எதிர்வரும் 23ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டது. இந்த கைதிகள் கொழும்பு நீதிவான் அருணியாற்றிக்கல முன்னிலையில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டனர். இதன்போது சட்டமாதிபர் திணைக்களம் சார்பாக அரசு சட்டத்தரணி ஒருவர் மன்றில் ஆஜராகியிருந்தார். குறித்த கைதிகள் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் மேலூருவாவதற்கு துணை புரிந்தவர்கள் எனவும் பலரின் கொலைகளுக்கு காரணமானவர்கள் என்பதாலும் பிணை வழங்கவோ அல்லது புனர்வாழ்வுக்கு உட்படுத்தவோ முடியாது என அரசு சட்டத்தரணி நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டினார். அத்துடன் குறித்த கைதிகளுக்கு எதிராக மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பகர்வு பத்திரம் வெகு விரைவில் தாக்கல் செய்யப்பட உள்ளதாகவும் நீதிமன்றத்தில் அரசு சட்டத்தரணி தெரிவித்தார். இந்த விடயங்களை கருத்தில் கொண்ட நீதிமன்றம் கைதிகளை எதிர்வரும் 23ஆம் தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டது. சட்டமாதிபர் திணைக்களத்தினால் ஏற்கனவே பிணை வழங்கக்கூடியவர்களுக்கும் புனர்வாழ்வு அளிக்கக்கூடியவர்களுக்கும் விடுதலை செய்யப்படக்கூடியவர்கள் அனைவரும் விடப்பட்டதாகவும் எஞ்சியிருக்கின்ற இந்த தமிழ் அரசியல் கைதிகள் அனைவருக்கும் மீண்டும் பாரிய குற்றச்சாட்டுகள் இருப்பதனால் அவர்கள் மீது மேல் நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு பகர்வு பத்திரம் தாக்கல் செய்யப்பட இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார். ஆகவே இவர்கள் நீதிமன்றத்தில் அவர்களுக்கான குற்றச்சாட்டு பத்திரம் மிக விரைவில் தாக்கல் செய்வதற்கான வாக்குறுதி ஒன்றை வழங்கியிருந்தார்.